தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி நம்ம செய்தியோட தலைப்பு வந்து சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி சொல்லணும், அதில் எதை பற்றி சொல்லணும், அப்புறம் அதில் என்ன செய்யணும், அப்புறம் அந்த செய்கிறப்ப என்ன மனப்பான்மையோடு செய்யணும், இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுவிசேஷம் அப்படின்றது வந்து குட் நியூஸ், அதாவது நற்செய்தி, நல்ல செய்தி, அதுதான் அதோட மீனிங். அது வந்து எதில் இருக்குன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு வாய் திறந்து சொன்ன வார்த்தையில் தான் சுவிசேஷம், அதில் தான் சத்தியம், அதுதான் விடுதலை தரும். ஆமென். ஆமென். இப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அதில் என்ன நற்செய்தினா எல்லா ஜனத்துக்கும், அதாவது ஏசப்பாவை வந்து வந்தது வந்து இஸ்ரேலருக்கு வந்தது, அதாவது சீஷர்கள் அனுப்புகிறப்ப கூட சொல்லுவார், சமாரியா பட்டணம், அவங்க புறஜாதியார் பட்டணத்துக்கெல்லாம் போகாதீங்க, காணாமல் போனால் இஸ்ரேலத்தில் மாத்திரம் போங்கன்னுவார். இப்போ அதில் என்ன நற்செய்தி, அவங்களுக்கு மட்டும் வந்தால் அது நற்செய்தி கிடையாது, சகல ஜனத்துக்கும் நற்செய்தி. என்னன்னா புறஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கறது தான் அவர் வந்தார். அதுதான் உண்மையான நற்செய்தி, அதுதான் காஸ்பல். ஆமென். ஏன்னா நம்ம வந்து காட்லெஸ் பீப்புளாக இருந்தோம், அவர் வந்து தேவனற்றவர்களாக இருந்த நம்மளை வந்து அவர் வந்து அவருடைய கிருபாசனத்துக்கிட்ட சேர்த்துக்கிட்டார். அதுதான் உண்மையான நற்செய்தி. அதாவது ஏசப்பா சிலுவையில் இருக்கப்ப திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சது, அதோட அர்த்தம் வந்து அதுதான். அதாவது இஸ்ரவேலருக்கும் அந்த ஆசாரியர் அவங்களுக்கு மாத்திரமே அந்த இடத்துல வந்து இடம் கிடச்சிது. ஏன்னா அவங்க வந்து தெய்வம் தங்குற இடம் ஆலயமாக இருந்தது, அது 2ஆக கிழிஞ்சு எல்லாருமே அவரை கிட்டி சேர்க்கும் பாக்கியம் பெற்றாங்க. எப்படி ஆலயம் இல்லை, அவரோட நமக்குள்ளே வர்றார். இப்போ நம்ம தான் அவரோட ஆலயமாக மாறிட்டோம். அதனால் நமக்குள்ளே வரனால புறஜாதியார் யாராக இருந்தாலுமே அவரை கிட்டி சேரும் பாக்கியம் கொடுத்துருக்காரு. ஆமாம். அடுத்தது மத்தேயு 28, 18, 19, 20. மத்தேயு 28, 18, 19, 20. இதுலேயும் அதான். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஆமென். இதுலேயும் அதே தான் பார்க்குறோம். சகல எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. முதல்ல எப்படி இஸ்ரேலருக்கு மாத்திரம் போங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம சிலுவை மரணத்தினால நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளை சிலுவையில் முறிச்சனால அவர் என்ன சொல்றாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. சமாரியர், புறஜாதியார் அவங்களெல்லாம் விட வேணாம், எல்லாரையும் போயிட்டு சீஷராக்குங்கன்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான நற்செய்தி. ஆமாம். யோவான் 11:50. யோவான் 11:50. அடுத்தது லூக்கா 16:16. இல்லை, யோவான் 11:50 சொல்லிருங்க ஒரு தடவை. யோவான் 11:50. படி. ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஆமென். ஸோ இயேசு வந்தது யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் சிதறி இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஒன்று சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் அப்படின்னு அப்போதைக்கு இருக்கின்ற பிரதான ஆசிரியன் தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஸோ இயேசு வந்தது எல்லா ஜனத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அவர் வந்தார். ஒருவனும் கெட்டு போகிறது அவருடைய விருப்பம் இல்லை. ஆமென். ஓகே. அடுத்தது நம்ம கீழ்ப்படிய வேண்டியது வந்து இயேசுவோட வார்த்தைகள் தான். ஆமென். ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. யோவான் 1:17 படிக்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். அப்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காரியம் எதுவுமே, அதாவது எபிரேயர் 7:19 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தினால் ஒன்றும் பூரணப்படுத்தப்படவில்லை. படிங்க. எபிரேயர் 7:19. எபிரேயர் 7:19. ஆமாம். எபிரேயர் 7:19.
7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஆமாம். அப்போது அது பூரணப்படுத்த ஆகாததுனால தான் அவர் இறங்கி வந்தார். இப்போ பழைய ஏற்பாடு எல்லாமே ஓகேனா ஏசப்பா வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். ஆமாம். இப்போ ஒரு நல்ல வீடு இருக்குது, அது இருக்கிறப்ப வேறு வீடு யாரும் வாங்க போகிறதில்ல. ஆமென். அது மாதிரி தான் இப்போ நியாயப்பிரமாணமே எல்லாருக்குமே சரியாக இருக்குது, அதுவே நித்திய ஜீவனை கொடுக்க போகுதுன்னா ஏசப்பா வர வேண்டிய அவசியமோ அவர் வாய் திறந்து சொல்ல வேண்டிய கட்டளைகளோ அங்கே தேவை கிடையாது. ஆமென். அது வந்து எதுவும் பூரணப்படுத்தலை. ஆமென். ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து மாம்சம். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆமென். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:63 தெளிவா சொல்றாரு. ஆமென். ஆமா ரோமர் 3:20. ஆமா. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமா. ஆமென். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:6. 2 கொரிந்தியர் 3:6. ஆமா. 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். இப்போ பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்ன ஆகுது, அது மனுஷனுக்கு ஒவ்வொரு இல்லை. ஏன்னா அதில் வந்து அன்பு கிடையாது. அதான் மேட்டர். ஆமென். அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவும் நிறைவாகவும் இருக்குது. ஆமென். அன்பு இல்லாமல் வெறும் எழுத்து வந்து என்னது, யாரையும் பூரணப்படுத்தவும் இல்லை, அதை சரிப்படுத்தவும் இல்லை. ஆமென். அதை சரி பண்ண தான் ஏசப்பா வந்து மாம்சமாய் உலகத்தில் வந்தார். ஆமென். ஆமென். ரோமர் 7:6. ரோமர் 7:6. ஆமாம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போது ஏசப்பாவோட வார்த்தை என்ன பண்ணியிருக்கு, நம்மளை விடுதலை பண்ணியிருக்கு. பழைய நியாயப்பிரமாண கட்டுகள் திரும்ப படிங்க. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, பழமையான பழைய ஏற்பாட்டின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. ஆவியே உயிர்ப்பிக்கும். அந்த ஆவியின்படி தான் இருக்கணும். ஆமென். இன்னும் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களையும் தசமபாகம் காணிக்க ஓய்வு நாள் இதையே பிடிச்சிட்டு இருந்தா நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லை. ஆமாம், தகுதி கிடையாது. ஆமாம். ஆமாம். அடுத்தது ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். 9 வரையும் படிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். வசனம் தெளிவாக போட்டிருக்கு. இப்போ படித்தோம், மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படி தான் அவர் மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறப்ப தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, அதை பிடிச்சிட்டு இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காதுன்னு தெளிவாக வசனம் இருக்குது. அடுத்தது கலாத்தியர் 5:18. கலாத்தியர் 5:18. ஆமாம். கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இப்போது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தோன்னா பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நடத்தப்படலைன்றது அர்த்தம் தெள்ளந்தெளிவாக தெரியுது. ஆமென். அடுத்தது கலாத்தியர் 5:4. கலாத்தியர் 5:4. ஆமாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும்
கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆமாம், கிருபையிலிருந்து விழுந்தாச்சு. அப்போ எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும், எப்படி பரலோகம் போக முடியும்? ஏன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. ஆமென். அப்போது இயேசுவோட வாய் திறந்து சொன்ன வசனமாகி அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் தான் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு அதை பிடிச்சிட்டு இருந்தா அவன் யார்? கிருபையிலிருந்து விழுந்து போனவன். ஆமென். விழுந்து போனவனுக்கு எதுவுமே கிடையாது. கிருபையிலிருந்து விழுந்து போயிட்டான். உலக கிறிஸ்துவ சிற்றின்பத்தை தேடிட்டு கடைசி வரையும் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். ஆமென். ஆமாம், அதான் ஏசப்பா யோவான் 6:63 தெளிவாக சொல்கிறாரு, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா அவரோட வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமா இருக்குது, ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆமாம் ஆமாம். 2 கொரிந்தியர் 3:14. 2 கொரிந்தியர் 3:14. ஆமாம், 2 கொரிந்தியர் 3:14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆமென். இப்போது இந்த பழைய ஏற்பாடு கட்டுகள் எப்படி நீக்கப்படுது? கிறிஸ்துவினாலே. முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து இயேசு கிறிஸ்துவினால தான் நீக்கப்படுது. ஆமென். நீக்கப்பட்ட ஒன்றை அது வேணும்னு சொல்லிட்டு இருந்தா அதில் எப்படி விடுதலை வரும்? கிடையாது. நிறைய பேர் கட்டி கெடுக்கிற கட்டு அதுதான் நியாயப்பிரமாண கட்டுன்னு கலாத்தியர் 3வது அதிகாரம் படிச்சிங்கன்னா தெளிவாக தெரியும். நியாயப்பிரமாணத்தில் உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். ஆமாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஆமென். அப்படின்னா இயேசுவோட வார்த்தைக்கு அவங்க மனம் திரும்பும்போது, இயேசுவோடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும்போது அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கட்டுகள் நிறைந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும். ஆமென். அந்த எடுக்கப்பட்டு போகிறப்ப என்ன ஆகுது? அடுத்த வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ தான் விடுதலை வருது. அது இல்லாமல் அந்த முக்காடோடு இருந்து பழைய ஏற்பாட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆலயம்தான், ஆலயத்தில் தான் தேவன் தங்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ எப்படி புதிய உடன்படிக்கையின்படி நமக்குள்ளே தான் அவர் தங்குறார், கட்டடத்தில் எதுவும் கிடையாது. தசமபாகம் காணிக்கின்ற எல்லா ஆராதனை அதெல்லாம் மனுஷன் பொய்யா பணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அடுத்தது மார்க் 1:15. மார்க் 1:15. ஆமாம், மார்க் 1:15 ஆல்ரெடி பார்த்தது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். அப்போ மனம் திரும்பி நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னது? சுவிசேஷம். சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? இயேசுவின் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள். ஆமென். அதை விசுவாசிக்கிறப்ப தான் காரியம் நடக்கும். பரலோக ராஜ்யம் சமீபம். ஆமாம். ஏன்னா மார்க் அதே மார்க்கில் 16-17 போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகும். அப்போது இயேசுவோட வார்த்தை விசுவாசிக்கிறப்ப தான் அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களோ பாஸ்டருங்க சொல்கிற பொய்களையோ நம்பாதீங்க. இயேசுவோட வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள், அதாவது மத்தேயு 5:6-7 இதில் தான் இயேசுப்பா சொன்ன நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்க வித்தியாசம் தான். நம்ம கீழ்ப்படிய வேண்டியது எது? பழைய ஏற்பாட்டில் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஏன்னா மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, அது வந்து சரித்திரமும் இதுவும் இருக்கும். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகள் அதுதான் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அனுதின வாழ்க்கையில். அது எதில் தெளிவாக போட்டிருக்குன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம். இதை டெய்லி படித்து அதில் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறப்ப நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம நடத்தப்படும். ஆமென். ஆமாம். அடுத்தது எசேக்கியேல் 20:25. எசேக்கியேல் 20:25. பழைய ஏற்பாடு ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னு அது அவரே போட்டிருக்காரு. நன்மையும் இல்லை, ஜீவனும் இருதய கடினத்தின் நிமித்தம் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அது வந்து இப்போதைக்கு ஒவ்வாது. இயேசுவோட வார்த்தை தான் ஆவியும் ஜீவனும். ஆமாம், ஆவியும் ஜீவனும் அதான், அவர் தான் வழி. எஸ். ஆமாம். அதாவது யோவான் 10 சொல்கிறாரு, அவர் தான் வாசல், அவர் வழியாக போகிறவங்களுக்கு தான் மேய்ச்சலை கண்டடைவாங்க. ஆமாம். அடுத்தது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6. 1 தீமோத்தேயு
1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், பேஜ் நம்பர் 289, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய்வாய் கொண்டவனாயும் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையும் உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாகியா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமேன். இப்போ இருக்க கட்டடத்தில் இருக்க பாஸ்டர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தேவபக்தியை ஆதாயமாக கொண்டிருக்கவங்க அவங்க தான் ஏசப்பா வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. இவங்களை விட்டு விலகுன்னு சொல்கிறார். பொய்யான வாக்கு தத்தங்கள். இப்போ டிசம்பர் ஆனால் போதும், இப்போ 31ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க? கலராக தீர்க்க தரிசனம்னு ரீல் விடுவாங்க. ஒரு சபை ஆளுக்காச்சு போயிட்டு ஏதாவது ஒன்றாச்சு நடந்திருக்காயான்னு கேட்டிருந்தா அவங்க என்றைக்கும் திருந்திருப்பாங்க. கேட்குறத அப்படியே நம்பிட்டு என் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதான் வாக்கு தத்துவம். 2025 2024க்கு இதான் வாக்கு தத்துவம். உன்னை பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். அதை நம்பிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருங்கடான்வாங்க. ஆனால் 31 வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது 1ஆம் தேதி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு 31 வந்து இந்த வருஷத்தில் பற்ற துக்கங்கள்லாம் மாறப்போகுதுன்னா 1ஆம் தேதி என்ன சொன்னேன்? இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு. 31 என்ன சொல்கிற? இந்த துக்கம்லாம் இனிமேல் மாறும்னு. அப்போ இந்த ஒரு வருஷம் என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க திருந்துவாங்க. அப்படியே நம்பிட்டு போகிறனால தான் இவங்க தசம்பாகம் காணிக்க வாங்கிட்டு தங்க வயிற்றை நிரப்பி கலராக ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக யூடியூப் வீடியோ போட்டு தேவபக்தியை ஆதாய தொழிலாக. ஆமாம், தேவபக்தியை ஆதாய தொழிலாக பண்ணிட்டு சாபத்தை பெற்றுக்கொள்ளுறாங்க. அநேகரை நரகத்துக்கு வழி நடத்திட்டு வராங்க. ஏன்னா குருடருக்கு குருடர் வழிகாட்ட முடியாது. அவங்க ஏசப்பா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆதாய தொழில். அவரை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணி பேரும் பெருமையும் வச்சுட்டு சபிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்கள பின்பற்றவங்க ஏன்னா அவங்களுக்கும் என்ன புறப்பட்டு போகவோ சீஷனாகவோ மனசு இல்லை. அவங்களோட ஃபோக்கஸும் எதில் தான் இருக்குது? பணம். ஏசப்பானால தான் தெளிவாக சொல்கிறார், உலக பொருளுக்கும் ஏசப்பாவுக்கும் ஊழியம் செய்ய, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு அதனால தான் சொல்கிறார். இவங்களுக்கு தேவை எல்லாமே என்னது? உலக தேவை தான். ஆமாம். ஏசப்பா வந்து மார்க் 10:30 சொல்கிறாரு, உலகத்தில் வந்து துன்பம் இருக்குன்றார். அதாவது நன்மை கொடுத்தாலும் அதுலேயும் என்ன இருக்கான்? இம்மையிலே துன்பங்களோட கூட. கூட. ஆமாம். இவங்க சபை சொல்கிறது என்னது? ஏசப்பா கிட்ட வாங்க, உங்களுக்கு துன்பம் துக்கம் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அவ்வளோதான். ஆமாம், யார் கேட்டாலும் போர்டில் அதான் போடுறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன துக்கம்? உலக துக்கம். அது வந்து மாறும், மாறாது, கடைசி வரையும் இருக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு துன்பங்கள் வழியாக தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதை அப்படியே மாற்றிட்டு இங்கே வாங்க, தசம்பாகம் 10% இல்லை 20% கொடுத்தா ஆசீர்வாதம் அதிகம், உன் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போயிடும். இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறது. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் என்ன பண்ணா? சுவிசேஷத்தின் நிமித்தமாக வீட்டையாவது எதை விட்டாலுமே எல்லாமே உனக்கு கிடைக்கும். மறுமையில் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனும் கிடைக்கும். ஆனால் இம்மையில் கிடைக்கிறப்ப என்ன வரும்? துன்பங்களோட கூட. அப்போ இந்த உலகத்தில் துன்பம் துக்கம் துயரம் கடைசி வரையும் இருக்குது. இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏசப்பாவை தேடக்கூடாது. அதான் 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீ இயேசுவை தேடுறன்னா உன்னை விட பரிதபிக்கப்பட்ட உலகத்திலே யாருமே இல்லையா. நிறைய பேர் இயேசுவை தேடுறது எதுக்கு? நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வேணும், கஷ்டங்கள்லாம் கடன்லாம் முடியணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த இது மட்டும்தான். உலகத்தான போல அஞ்ஞானிகள் இதை தேடுகிறாங்க. நீங்கள் வந்து நித்திய ஜீவனை தேடுன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கிறார். அப்போது இதெல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும், இலவச இணைப்பு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? இதை தான் தேடிட்டு இருக்காங்க, நித்திய ஜீவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் விட்டுறாங்க. அதனால தான்
குருடராக இருக்காங்க இந்நாள் வரைக்கும். ஆமாம். அடுத்தது லூக்கா 20:16. லூக்கா 20:16. ஆ போனால் பின்னாடி போகுது இல்லை முன்னாடி வருது. லூக்கா 20:16. 16. அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார். அப்போது ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணோம்? அதாவது மத்தேயு 21:43 தெளிவாக போட்டிருக்கு. இது வந்து அவங்க கனி கொடுக்காதனால ஏசப்பா வந்து நிராகரிக்கிறாங்க. அதனால அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதே தான் இந்த திராட்சை தோட்டத்திலையும் நடக்குது. அவங்க வந்து சத்திய தேவனை வந்து என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு வேறு யாருக்காவது வேறு குத்தகைக்கு கொடுக்கப்படுது. அப்போது கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். சத்தியத்தை அறிஞ்சு நித்திய ஜீவனுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணும். அதை விட்டுட்டு உலக செல்வத்தையும் உலகத்தையும் பேரும் புகழையும் அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களை பின்பற்றிட்டு இருந்தால் நித்திய ஜீவனுக்கு நம்ம தகுதியற்றவர்களாயிரும். ஒரு நாள் அங்கே போய் நிற்கிறப்போ வெறுமையாக நிற்கணும். ஆமாம். ஓகே. ஏசப்பா கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் என்னது? 1 யோவான் 2:25. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த. ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். இப்போ 2026 வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மை அதெல்லாம் வாக்குத்தத்தம் இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர் கொடுக்கப்பட்டது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏசப்பா கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன். அதுதான் ஒருத்தனுக்கு தேவை. ஆமீன். அவர் தந்த ஒரே வாக்குத்தத்தம் அதுதான். ஆமீன். ஆமாம். அது இந்த இயேசுக்குள்ளே இருக்குது, இயேசுவோட வசனத்துக்குள்ளே இருக்குது. ஆமாம். 1 யோவான் 3:11. 1 யோவான் 3:11. 1 யோவான் 3:11. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. அப்போ அன்பு தான் எல்லாம். 5:31 அப்படி. 1 யோவான் 5:31. 1 யோவான் 5:31 இல்லையா? 5:3. சாரி, 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ அவருடைய கற்பனைன்னா என்னது? இயேசுவோட சுவிசேஷம். இயேசுவின் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிட்டு தான் அவர்கிட்ட அன்பு கூறுவதாம். இப்போ நியாயப்பிரமாணத்தோட நிறைவு என்னது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். அதுதான் நியாயப்பிரமாணத்தோட நிறைவு. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆமாம் முழு பலத்தோடு அவர் அன்பு செய்கிறது தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவு என்ன வருதுன்னா ஏசப்பாவோட வார்த்தையை கைக்கொள்கிறப்ப தான் அதுதான் அன்பு. அது அவர் அன்பு செய்கிறதுனா என்னது? அவருடைய வார்த்தையின்படி 100% நடக்கிறது. ரோமர் 13:10. ஆமாம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆமாம். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமாம். ஓகே. அப்புறம் இப்போ அந்த சுவிசேஷத்தை சொல்கிறப்ப நமக்கு என்ன மனப்பான்மை இருக்கணும்? இயேசுவில் இருந்த அதே மனப்பான்மை தான், கிறிஸ்துவில் உள்ள அதே சிந்தை நமக்கு உள்ள இருக்கணுன்ற அந்த சிந்தை அப்படியே இருக்கிறப்ப அங்கே விடுதலை வரும். ஏன்னா ஏசப்பா வந்து உங்கள் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது மாதிரி நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள்ன்றார். அவர் இருங்கன்னு சொன்னால் இருக்கணும். எனக்கு அது தடை இது தடை, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற அங்கே சொல்கிறதுக்கு எந்த சோழியும் கிடையாது. இயேசு சொன்னார்னா அது சொன்னது தான். எந்த சாக்கு போக்கு சொல்ல அங்கே இடம் கிடையாது. நம்ம ஏன்னா அவர் கொடுக்க போகிறது நித்திய ஜீவன். யுகா யுக காலமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிற தகுதியற்ற நமக்கு அதை கொடுக்க போகிறார். இப்போ நம்ம எவ்வளோ உண்மையும் நன்றியுமா இருக்கணும். ஆமாம், எனக்கு அது முடியல இது முடியல சோம்பலுக்கும் சுயத்துக்கும் இடம் கொடுத்து அவர் கொடுக்குற மகிமையை நம்ம இழந்துடக்கூடாது. சத்தியத்துக்கும் பொய் கதை சத்தியத்தை வெறுத்து பொய் கதைகளுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. ஆமாம், அதனால் நமக்கு என்ன இழப்பு? சும்மா ஒரு காசு இழப்போ உடல்நல இழப்போ இல்லை, நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை. வாழ்க்கைக்காக அவன் எதை ஈடாக கொடுப்பான்றார் தன் ஆத்மாக்காக. அந்த மாதிரி மத்திய மகிமையை நம்ம பொய்யுக்கு வித்து போட்டு நம்ம மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு விட்டுறக்கூடாது. ஆமாம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. இந்த சுவிசேஷமாகிய இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான்
நித்திய ஜீவனுக்கு வழி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ்.